لا كلام حتى ترى الله عز وجل يقينا مقتدي اور مقتدى اللہ اللہ. السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ. ان الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد وقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நம் உடலில் ஆரோக்கியம் கொடுத்து மனதிலே உற்சாகம் கொடுத்து இந்த சபையிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வழங்கி நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅலுக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஜி யஅலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். இந்த ஆயத்தை எல்லாருக்கும் மிகுதமா மனப்பாடமா இருக்கும். இந்த ஆயத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க சொல்லுவாங்க? ஜும்மாவுல. எல்லா ஜும்மாவிலையும் எல்லா ஊர்லயும் உலகம் முழுசும் சொல்றாங்க. ஏன் இந்த ஆயத்தை சொல்லணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஜும்மா உரைகள்ல இந்த ஆயத்தை சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. பின்ன எல்லா ஊர்லயும் இந்த பயான்ல வல்லவட்டியில மட்டும்தானா? மெட்ராஸ்லயே தானே? எல்லா ஊர்லயும் இங்க போனாலும் இந்த ஆயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த ஆயத்தை எல்லா ஊர்லயும் சொல்றாங்க. நம்ம சில விஷயங்களை அடிக்கடி நாம் நினைக்கிறோம், அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அப்ப ஏன் அதன் பக்கம் நம்ம அடிக்கடி சொல்லப்படுகிறது என்ற சிந்தனை நாம் போகணும். அதன் பக்கம் ஏன் எல்லா ஊர்லயும் எல்லா ஜும்மாலையும் ஈது பெருநாளையும் சொன்னாலும் முடிக்கிறது இல்லை? அப்படி திரும்ப திரும்ப இந்த ஆயத்தை நம்ம காதில் விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இமாம்கள் சொல்லுகிறார்களே, அப்படி என்ன அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல வருகிறார்? ஏன் அது இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? நம்ம யோசிக்கணும். ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல தங்களுடைய ஜும்மா பேருரைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள் என்பதற்கு இந்த ஆதாரம் நாம் பார்த்து கிடைக்கவில்லை. ஹஜரத்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலையும் இல்லை, உமர் கத்தாப் நாயகம் இந்த மாதிரி குலஃபாக்களுடைய காலத்திலும் இந்த பழக்கம் இல்லை. அதற்கு பின்பு அது சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில், அவர்கள் கலீஃபாவாக இருந்த காலத்தில் இந்த ஆயத்தை எல்லா ஜும்ஆவிலும் ஓதும்படி உத்தரவிட்டதாக சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது. எல்லா ஜும்ஆவிலையும் முஸ்லிம்கள் நாடுகள் அனைத்திலும் இந்த ஆயத்தை ஓதுங்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், அஜ்மஉ ஆயத்தின், குர்ஆனுடைய ஆயாத்துகளில் எல்லா ஏவல் விளக்கல் அனைத்தையும் உள்ளடக்கிய வசனமாக இந்த ஆயத்து இருப்பதால் இதை எல்லா ஜும்ஆக்களிலும் ஓதும்படி சொல்லி இருக்கிறார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இல்லாத, இது பிதஅத் என்று கருத வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இல்லாத ஒன்று, ஆனால் மக்களுக்கு அது ரொம்ப தேவை என்பதற்காக வேண்டி பிற்காலத்தில் சாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஏற்படுத்தி இருந்தாலும், சஹாபாக்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் அதை பின்பற்றணும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபிய ரசூல் இல்லை, அவங்க தாபிஈ, கைருல் குரூன்ல உள்ளவர்கள். அவர்களையும் பின்பற்றுவது நம் மீது கடமையாயிடுச்சு. ஏனென்றால் அவர்கள் காலத்திலே ஏராளமான சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருந்தாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி அவர்கள் தான் ஜும்மா குதுபாவிலே 4 கலீஃபாக்களையும் புகழ்ந்து அவர்களை பற்றி ஸலவாத்து ஓதி குதுபாவை முடிங்க என்று உத்தரவிட்டார்கள். அதை எந்த சஹாபாக்களும் ஆட்சேபனை செய்யல. ஏன் அதை ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னா, அந்த காலத்திலே அலிநாயத்துக்கு பின் வாழ்ந்த காலத்திலே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துக்கு பின்பு, யசீது உடைய காலத்துக்கு பின்பு இஸ்லாத்திலே ஷியாக்கள் என்ற ஒரு பிரிவு உண்டாகி மக்களோடு கலந்து அவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் குறை கூறக்கூடியவர்களாக, உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டும் காணாமல் விட்டவர்களாக, திட்டவும் மாட்டாங்க, புகழவும் மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து என்று அவர்கள் கூறி அவருடைய அந்தஸ்தை ரொம்ப உயர்த்தி பேசுவார்கள். அதனால உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு இது இஸ்லாத்திற்கு மாற்றமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறை, சஹாபாக்கள் ஆக மேலானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, இது பெருமானார் சொல்லிக் கொடுத்த முறை. எனவே இந்த 4 சஹாபாக்களையும் புகழ்வது, அவர்களை பின்பற்றுவது நம் மீது கடமை. எனவே அதை ஒவ்வொரு குத்துபாவிலும் சொல்லுங்கள் என்று அன்று ஏற்படுத்தினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அது தொடர்படியாக சுமாராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்பு ஒரு 70-80 வருடங்களுக்கு பின்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த பழக்கம் இன்று வரை உலகம் எங்கும் 4 கலீஃபாக்களையும் புகழ்வதை கடமையாக்கி கொண்டார்கள். இப்ப ஏன் நல்லடியார்கள் ஏற்படுத்திய, தாபிஈன்கள் ஏற்படுத்தியதை சஹாபாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை இஜ்மாஉல் உம்மத்துடைய அடிப்படையில் அந்த உம்மத்தினர் அனைவரும் அதை ஒன்று சேர்ந்து கபூல் செய்து கொண்டார்கள். அதற்கு பின் வாழ்ந்த எந்த இமாம்களும், எந்த முஹத்திஸீன்களும், எந்த முஃபஸ்ஸிரீன்களும் இந்த விஷயத்தை ஆட்சேபனை செய்தார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு காலத்துக்கு பின்னாடி லட்சோப முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள், 4 மதுஹபை உண்டாக்கிய இமாம்கள், ஆரிஃபீன்கள், பெரிய பெரிய குலஃபாக்கள் எல்லாம் வந்தாங்க. யாருமே அதை ஆட்சேபனை செய்யவில்லை. எல்லோரும் ஜும்மாவிலே ஏற்படுத்திக் கொண்டார். அப்ப அன்பர்களே, அந்த ஆயத்துடைய அஸ்ராறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைங்க அங்க பேசுறாங்கம்மா, கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லது குழந்தைங்களை வெளியே கொஞ்சம், அந்த வெளியேன்னா அந்த அடுத்த இதுக்கு அமைச்சு விட்டுருங்க, சொல்லி விடுங்க. சொல்லுங்க. தாய்மார்களே,
நமக்கு இடைஞ்சலா இருக்கீங்க. இடைஞ்சல் செய்வதாக குழந்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த சைடு கூட கூட்டிட்டு போயிடலாம். இன்ஷா சர்க்கார் நாயகம் அவர்களுக்கு பயான் பெருமாறனால சொல்றாங்க. தயவு செஞ்சு அமைதியாக இருந்து செய்திகளை கேட்க போடுங்க. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் தஆலா உங்களை அத்லை கொண்டு ஏவுகிறான். அதுன்னா நீதி, நேர்மை. வல் இஹ்சான், இஹ்சானை ஏவுகிறான். வ ஈதாஇ தில் குர்பா, நெருங்கியவர்களுக்கு தரும்படி ஏவுகிறான். வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி, மூன்று விஷயங்களே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தடுக்கிறான். மூன்று விஷயங்களை ஏவுகிறான், மூன்று விஷயங்களே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தடுக்கிறான் சொன்னார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அத்ல்னா என்ன? நேர்மை. நேர்மைனா என்ன அர்த்தம்? நேர்மை என்ன அர்த்தம் அப்படின்னா? நேர்மையா நேர்மையா இருக்கிறது, தக்குவாவோட இருக்கிறது. நீதம் சொல்றாங்க. சொல்லுங்க. இரையச்சம், நேர்மையா நடந்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல்னா நீதம். அதுல அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுல் என்றே அல்லாஹ்வுக்கு, ஆதில் இல்ல, அதுல் அல்லாஹ் தஆலாவுக்கு பேர். பிரதலமா அஸ்மாவுல் ஹுஸ்னால அதுல் நீதம், அல்லாஹ் நீதம், நேர்மைனா வந்தான். ஏன்னா துல்ம் அவன்கிட்ட வெளியாகவே வெளியாகாது. துல்மனை என்னன்னே தெரியாது. அடியார்களுக்கு அணுவத்தனையும் அநீதி செய்பவன் அல்ல. அநீதினா என்னன்னு தெரியாது. அநீதி நமக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அல்ல அவன் அநீதி செய்வான். அல்லா தான் அதுக்கு அதில் எங்க அல் ஹகமுல் அத்ல். ஆதில் என்ன அர்த்தம்? நீதமுடையவன். அஸ்-சமீஉல் பஸீர், அல் ஹகமுல் அத்ல், அல் லதீஃபுல் ஹபீர். அல் ஹகமுல் ஆதில், நீதமுடையவன். அல்லாஹ் தன்னுடைய பேர் ஆதில்னு சொல்ல, அதில், நான் தான் அதில், நானே தான் அதில், நீதமே நான் தாயா. நீதம், நீதவான் அவர் கூட சில சமயங்கள்ல நீதம் பிறழ்ந்து நடந்து கொள்ளலாம். அவரில் இருந்தும் அநீதி வெளியே வரலாம். அதில் நீதம் இருக்கிறது. அதிலிருந்து எப்படி வெளியே வரும்? எது நீதமாகவே இருக்கிறதோ அதில், அதுல இருந்து அநீதி வெளியே வராது. பாருங்க, துல்மு வெளியே வராது. அல்லாஹ் தன்னுடைய பேரையே அதில்னு வச்சுக்கிட்டான். அரேவா, ஏன்னா அங்கிருந்து துல்முடைய வாசனை கூட வராது. நான் சொல்லுவேன் விளங்குன்னு நினைக்கிறேன். இரக்கமுடையவன் ஒருத்தர் பேர் வச்சோம். இரக்கமுடையவன் அப்படின்னு பேர் வச்சோம் அவருக்கு. சில நேரம் ரொம்ப இறக்க சாத்தியம். அன்னைக்கு நடந்த விஷயத்த ரொம்ப கடுப்பாயிட்டாரு, டென்ஷன் ஆகி கோவத்துல கோவம், திடீர்னு கோவம் வந்துருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லுவான். இரக்கமுடையவன் கோபம் வரலாம், கோபக்காரன் கூட இரக்கம் வரலாம். ஆனா இரக்கம், அதுல இருந்து இரக்கம் என்பது எதுவோ அதுல இருந்து இப்படி கோபம் வெளியே வரும். ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான் ரஹ்மான், ரஹ்மத்தை உடையவன். பாங்க சொல்றாங்க, ஸலவாத்து பாங்க பதில் சொல்லுங்க. அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள் 99 திருநாமங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் மனப்பாடம் செய்யணும். நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஈஸி வழி, ஈஸியான வழி, வே டு பாரடைஸ், ஈஸியஸ்ட் வே டு பாரடைஸ். சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸி வழி என்ன தெரியுமா? இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா மனப்பாடம் பண்றது 99. இதை ஈஸியா மனப்பாடம் பண்ணீங்க. கொஞ்ச நாளைக்கு, 2 நாள் 4 நாளைக்கு ஓதனா வந்துடும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. பெருமானார் சொன்னாங்க, ஒமன் அஹ்ஸாஹா, அல்லாஹ் தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. யார் அதை மனனம் செய்து கொண்டார்களோ தஹல் ஜன்னா, சுவனத்தில் நுழைந்து விட்டார்கள். அப்படி எதுகுலுன்னு சொல்ல, நுழைவார்கள்னு சொல்ல, நுழைந்து விட்டார்கள். சைஹரிஸ் எடுங்க, எடுங்க. இன்னலில்லாஹி திஸ்அத்துன் வ திஸ்ஊன இஸ்மன், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. ஒமன் அஹ்ஸாஹா தஹல் ஜன்னா, இதை யார் மரணம் செய்து கொண்டார்களோ சுவனத்தில் நுழைந்து விட்டார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஜமாத்துல யாருக்கு தெரியும் மனப்பாடமா? அஸ்மாஉல் ஹுஸ்னா ஆலிம் ஷாக்கு. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. புகாரில வருது, முஸ்லிம்ல வருது.
புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். அல்லாஹ் ரசூல் போய் சொல்லுவாங்களா? இன்னலில் லில்லாஹி தபாரக வ தஆலா 99 இஸ்மன். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. மன் அஹ்ஸாஹா தഖலல் ஜன்னah. இதை மனனம் செய்தவர்கள் சூனத்தில் நுழைந்து விட்டார்கள். வரவா ஜி 99. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸ். யாருக்குமா தெரியும்? கேட்டுங்க பாப்போம். மனப்படமா தெரியுமா? முழுசா மனப்படமா தெரியுமா? சரி, வேற சரி, ஆலிம் சாமி எடுத்துக்கோ. 2 3 நண்பர்களே பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இது ஒண்ணு ரொம்ப லேஸ். பள்ளிக்கூடத்துல போய் திருக்குறள் மனப்பாடம் பண்றாங்க. மனப்பாட பகுதின்னு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. திருக்குறள், ராமாயணம் அர்த்தமே தெரியாம மனப்பாடம் பண்றாங்க. இன்ன வரைக்கும் திருக்குறளுக்கு அர்த்தம் தெரியல நம்ம பேருக்கு. அதான் தெரியுமா? துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாக்க தூமலை. அது திருவள்ளுவர் துப்பாக்கி இருந்தது போல தெரியுது. இன்ன வரைக்கும் அர்த்தம் முழுசா தெரிய மாட்டேங்குது. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சதான் நினைக்கிறோம். பாருங்க, திருவள்ளுவர் காலத்திலேயே துப்பாக்கி இருந்திருக்கு. தமிழர்களுடைய பாரம்பரியம் துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாக்கி வருது. நாம அப்படிதான் விளங்கிட்டு இருக்கிறோம். ஆனா அர்த்தம் இன்ன வரைக்கும் விளங்கல. ஆனா மனப்பாடம் பண்ணிச்சிடும். என்ன பை? துப்பாருக்கு துப்பாக்கி துப்பாக்கி தூவும் மழை வருதே பாய். மழையெல்லாம் துற மாதிரி துப்பாக்கி துப்பாக்கி தூவும் மழை எல்லாம் வந்தது. அந்த மாதிரிலாம் திருவள்ளுவரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. என்ன அர்த்தம் இன்ன வரைக்கும்? அதை சிந்தனை யார் செய்யறா? துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. சரிங்களா? மழை பெய்கிற பொழுது கூட சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கியை நம்ம திருவள்ளுவர் காலத்திலே மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் அர்த்தம் வழங்குது. யாரு கண்டுபிடிச்சா? அர்த்தமே தெரியாதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியாச்சு. 10th படிச்சு +1 +2 படிச்சாச்சு. எந்த பிரயோஜனமும் இல்லை. அவ்வளவுதான் மனப்பாட பகுதி. இப்ப அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, மனப்பாடம் பண்ணா சொர்க்கம். ஏங்க அது நம்ம கவனம் செலுத்தாம இருக்கணும்? எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். இன்னலில்லாஹி 99 இஸ்மன் வமன் அஹ்ஸாஹா தഖலல் ஜன்னah. அது ஆர்வம் காட்டுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பெயரை மனப்பாடம் செய்தால் சோனம் என்று சொன்னார். அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸ் அஸ்ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸ் ஜப்பார் தഖலல் ஜன்னah சொன்னது யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை மனப்பாடம் செய்தவர் சொர்க்கம் சொன்னது யாருங்க? சரி, இதை மனப்பாடம் செய்து கொண்டு கூடவும் நல்ல அமல்களும் செய்து பாவத்தோடு தௌபா செய்தால் சொர்க்கம் சொல்லப்படும். அப்படின்னா என்ன? அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் இதை மனப்பாடம் பண்ணா இதன் காரணமாகவும் சொர்க்கம் தருவாங்க. மற்ற அமல்கள் கம்மியா இருந்தாலும் இது ஒன்றின் காரணமாகவும் சொர்க்கம் தருவான். இந்த ஹதீஸ் லைஃப், இந்த ஹதீஸ் சனதன் லைஃப்லாம் இந்த ஹசன் ரிவாயத்து அல்லது மௌது ரிவாயத்துலாம் கிடையாது. சனதன் சஹீஹ் முத்தஃபகுன் அலைஹி. எந்த அளவுக்கு நான் கேரண்டி சொல்றேன்? இன்ஷா அல்லாஹ் தஆலா மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். உங்களில் யாராவது பொதுமக்கள் இன்று மனப்பாடம் செய்யாதவர்கள் அடுத்த முறை வருகிற பொழுது அடுத்த மாதம் பயானிலே மனப்பாடம் செய்து விட்டேன் என்று சொல்வீர்களானால் என் புறம் இருந்து பெரியோர்களோ சிறியவர்களோ என் புறத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் 100 ரூபாய் பரிசு கொடுப்பேன். என் புறத்திலிருந்து ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக அதனுடைய அஜர் பெருசா இருக்கும். அதான் உதாரணமாக மறுமை நாள் நம்முடைய அமல்களின் காரணமாக நம்முடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ்வுல தீர்ப்பெடுத்து நரகத்துக்கு போகணும் அல்லாஹ் சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம். மனக்கு இழுத்துட்டு போவாங்க. நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. இழுத்துட்டு போகும்போது ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பீருல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விருல் கஃபார். என்ன ஓடிட்டு போறான் என்னன்னு கேளுன்றாங்க. எங்க ஊர்ல அதே பயம் செஞ்சாங்க பல்லவட்டியில. இதை மனப்பாடம் பண்ண சொர்க்கம்னு சொன்னாங்க. அந்த அஜத்து பேச்சு கேட்டு மனப்பாடம் பண்ணேன். வாப்பாடு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போறேன்னு சொல்லி பாருங்களேன். குட்டி பையன் சொர்க்கத்துன்னு வாங்க. அந்த பையனை சொர்க்கத்துக்கு கொண்டு போது அல்லாஹ் சொல்லிடுவான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சொல்லல, அல்லாஹ் சொல்லிதான் சொன்னாங்க. அவங்க பாட்டு சொல்லிடுவாங்க, நான் நிறைவேற்றணுமா நல்லா கேட்பான படம் இல்லை. அரே நான் சொல்லிதான் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சேர அழகாசனம் பண்ணிடுவேன். என் ரசூலா சொன்னாங்க, இதை நம்பிக்கை வச்சுட்டு வந்தா அவங்க சொல்றது கொடுத்துருவோம். இருக்கும் அவ்வளவு இச்ச வாயினா நம்பி கேட்பேன். நல்லா சொல்ல என் ரசூல் சும்மா சொல்ல, நான் சொல்லிதான்ப்பா சொன்னாங்க சொல்லுவாங்களே. அதனால
மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும். ஏதாவது ஒரு கையில கொண்டு போகணும்ல, மறுமையை கொண்டு போகும்போது பெரியவர்களும் சிறியவர்களும் தாய்மார்களும் எல்லாருக்கும் சொல்றேன். குறைஞ்சபட்சம் இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை மனப்பாடம் பண்ணி வச்சு. அல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ரஹ்மானுர் ரஹீம் மலிக்குல் குத்தூஸ். கலீமி நாயகம் அவருடைய இஹ்சானுக்கு நாம் எல்லாம் அர்ப்பணமாகட்டும். எதுமா ஒவ்வொரு முரீதும் டெய்லி காலை மாலை இதை ஓதணும் கடமையாக்கிட்டாங்க. கலீமி நாயகம் ஆமீர் நாயகத்துடைய முரீதுகள் ஒவ்வொருத்தருக்கும் காலையிலையும் மாலையிலையும் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதுறது கடமை அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஏன்னா அப்பதான் மனப்படமா வச்சிருப்பாங்க. அலைஞ்சுக்கலாம். அதே மாதிரி டெய்லி அல்லாவுடைய ஒரு இஸ்மை கொண்டு அல்லாவை கூப்பிடு. அதுவும் ஒவ்வொரு முரீதுகளுக்கும் பையத்து கொடுக்கிற ஒவ்வொரு முரீதுகளுக்கும் கடமையாக்கிட்டாங்க ஆமீர் நாயகம். ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ரஹ்மான் யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான். அடுத்து யா ரஹீமு யா ரஹீமு யா ரஹீமு யா ரஹீம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்னு ஆரம்பிக்கும். யா அல்லாஹு யா அல்லாஹு யா அல்லாஹ் யா அல்லாஹ். முதல் நாள் இப்படி 99 நாள் முடிஞ்சு 100வது நாள் எஜமா ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரும் கூப்பிட்டு சோறு ஆக்கி போட்டு எல்லாருக்கும் உணவு அளிச்சு போட்டு மறுபடியும் அல்லாஹு 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 முதல் அன்னைக்கு பூரா அல்லாஹு அல்லாஹு கூப்பிடுது காலையில சாயந்தரம் வைக்கும். அடுத்த நாள் விடுஞ்சுச்சா ஃபஜ்ராச்சா யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான் யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான். அன்னைக்கு தூங்குற வரைக்கும் ரஹ்மான கூப்பிடுது. அடுத்த நாள் விடுச்சா யா ரஹீமு யா ரஹீமு யா ரஹீம் யா ரஹீம். விடிய கூப்பிடு விடிஞ்சு கூப்பிடு. அன்னைக்கு பூரா அந்த ஃபஜ்ர் வரைக்கும் கூப்பிடுட்டான். ஏன் சொன்னாங்க எதுமா அப்படி? உன் தேவைகளுக்காக அப்துல் ரஹ்மான கூப்பிடுற, அப்துல் ரஹீம கூப்பிடுற, அப்துல் மலிக்க கூப்பிடுற, அப்துல் குத்தூஸ் கூப்பிடுற, அவெல்லாம் கை விட்டு ஓடிடுறான். விட்டு அப்துல் ரஹ்மான கூப்பிட, ரஹ்மான கூப்பிடு. ஒரு தேவைக்கு ஒரு தேவைக்கு ரஹீம கூப்பிடு, அல் மலிக்க கூப்பிடு, அல் குத்தூஸ் கூப்பிடு, அப்துல் சலாம விட்டு அஸ்ஸலாம கூப்பிடு, யா சலாமு யா சலாம கூப்பிடு. ஏன் இந்த அடியார்கள் பக்கம் தேவைக்கு மொட்டாஜ் ஆகுற? ஒரு சிந்தனை அப்துல் ரஹ்மான் பக்கம் அறவே போக வேண்டாம், ரஹ்மான் பக்கம் போட்டோம். தேவை வந்தவங்க இந்த தேவை வந்துருச்சு, யார்கிட்ட போட்டோம்? அப்துல் ரஹீம் போட்டோம், அப்துல் மலிக் போகவா, அப்துல் குத்தூஸ் போக வேணாம் வேணாம். குத்தூஸ் இருக்கலாம், அப்துல் குத்தூஸ் போறேன். குத்தூஸ் ஆஜிரே வஹாப், நான் அள்ளி தருபவன் வஹாப் தான். அல்லாஹ்வுடைய பேர் என்னங்க? வஹாப். வஹாப் என்ன? பிறவி உபகாரம் இல்லாமல் தருபவன். நீ எதையுமே அவனுக்கு முன் வைக்காமல் நீ முன் செய்த உபகாரம் அல்லாஹ்வுக்கு எதுவுமே இல்லாமல் தர்றது. மனுஷன் ஒரு முன்னாடி செஞ்சிருக்காருப்பா, அதனால அவருக்கு செய்யணும்பான்னு எதிர்பார்ப்பான். அல்லாஹ்வுக்கு முன் உபகாரம் செஞ்சிருக்கோம் ஏதாச்சும் நம்ம. நீ பின்னாடி வேணா அல்லாஹ் புகழ்ற, நீ முன்னாடி செஞ்ச உபகாரத்தையும் அல்லாஹ் எதிர்பார்க்கல, நீ பின்னாடி செஞ்ச புகழை எதிர்பார்த்தா அவனுக்கு கொடுத்தா அல்லாஹ். நீ செஞ்சா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் புகழுவா என்றா கொடுத்தான். மனுஷன் பயான் செஞ்சுட்டு என்ன யாரும் புகழ்வார்கள் எதிர்பார்க்கிறான், தர்மம் செஞ்சு என்ன யாரும் புகழ்வார்கள் எதிர்பார்க்கிறான். உன் புகழை எதிர்பார்த்தா அல்லாஹ் கொடுத்தான். நீ உன் உபகாரமும் அல்லாஹ்வுக்கு தேவை, பின் உபகாரமும் தேவை. அப்படி வாரி வழங்குவோம். நீ அப்துல் வஹாப் பக்கம் முஹ்தாஜ் ஆகிற, அவன்கிட்ட போலாமா இவன்கிட்ட போலாமா, எங்க போய் முட்டலாம்? வஹாப் தான் ஆகுது. உன் முன்னாடி வஹாப் இருக்கிறானே, அவன் கூப்பிடு. அவன் எப்படிப்பட்ட வஹாப்? எதையும் தருபவன், எப்படியும் தருபவன். நீ எதை ரொம்ப பெருசா நினைக்கிறியோ அது அவனுக்கு ரொம்ப லேசு. அப்படியாப்பட்ட வஹாப். இப்படியும் நடக்குமா என்று எதை ரொம்ப பெருசா நினைக்கிறியோ அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப லேசாது. அப்படியாப்பட்ட வஹாப், அப்படியாப்பட்ட வஹாப். வஹாப் तो हाजिर है, தூரமா இல்ல, உன்கிட்ட இருக்கிறான். நீ அப்துல் வஹாப் என்ன கூப்பிடுற? வஹாப் யார்? கரீபா இருக்கிறான். நீ யாரை கூப்பிடுறியோ அவன் தூரமா இருக்கிறான், அவன் பைதா இருக்கிறான். கரீபா விட்டு பைதை யார் கூப்பிடுற? கிட்ட உள்ளவன் விட்டு எட்ட உள்ளவனை ஏன் கூப்பிடுற?
வஹாபியார், நீ எப்ப கூப்பிடுவேன்னு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன். அப்துல் வஹாப் யாரு? நீ கூப்பிடுறவங்களோடு ஓடி உள்ள ஓடிக்கிட்டான். கதவை தட்டினா வெளியே போயிருக்கிறேன்னு சொல்லிடு. செருப்பு கிடக்குது, அவருக்கு வேற செருப்பு, 2 செருப்பு வச்சிருக்காரு. அவர் 2 செருப்பு இருக்கும் அவருக்கு. போயா செருப்பு போடாம போயிருப்பாரு. இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படியாப்பட்ட அப்துல் வஹாப் அவனை கூப்பிடுறது. அவன்கிட்ட போய் கடைக்காக போய் நிக்கிற, வாசல்ல போய் நிக்கிற. அப்துல் வஹாப் கேட்பாரு, வஹாப் யாரு? வாப்பா வா, நான் நிக்கிறேன், வா வா வா, கூப்பிடுவா வஹாப். அப்படியாப்பட்ட ரப்ப விட்டுவிட்டு அவன் யார் எதை கொடுப்பான்? அப்துல் வஹாப் யாரு? அவன்கிட்ட எது இருக்கோ அதுதான் கொடுப்பான், அதை கொடுக்க முடியாது. டாக்டர்கிட்ட போனா ட்ரீட்மெண்ட் வேணா செய்வார், வீடு கட்டி தர மாட்டார். எஜிட்டு போனா வீடு வேணா கட்டி தருவாரு, ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாரு. அவன் யாருங்க? எல்லாமே ஒண்ணா வச்சிருக்கிறான், எது வேண்டுமோ அவன் இருக்குது. அவன் அப்படி யஹபு அல்லாஹ் யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் வயஹபு லிமன் யஷாஉ இனாதன் வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர். தான் நாடியவனுக்கு ஆண் குழந்தைகளாக கொடுப்பான், தான் நாடியவனுக்கு பெண் குழந்தைகளாக கொடுப்பான். யஹபு வஹபருந்து யஹபுங்கிற பரமா அள்ளி தருபவன் அவன், வஹாப் அவன் அல்லாஹ். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானம் வ இனாஸா வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. ரெண்டையும் கலந்து கொடுப்பான், தான் கொடுக்காம இருப்பான். அப்படியாப்பட்ட வஹாப்ட போய் நில்லு, அவன் வாசல்ல போய் நில்லு நீ. தொலைஞ்சவை. அப்ப ஆமீர் நாயகம் என்ன செஞ்சாங்க? எதையுமே அப்துல் ரஹ்மான் வேணா, ரஹ்மான் கேளுட்டாங்க. அப்ப நீங்களும் அந்த பாணியை கடைபிடிச்சுங்க. ஏன் ஒவ்வொருத்தர் போய் அவன் தான் அப்துல் மலிக், அனைத்துக்கும் அப்துல் மலிக், அனைத்தையும் உடையவனாகிய அல்லாஹ் தஆலாவுடைய அடிமை, இவன்கிட்ட போய் நிக்கிறான். அப்துல் மலிக் வாசல்ல போய் நிக்கிறான். அப்துல் மலிக்னே சொல்றாரு, எங்க அப்துல் மலிக் வீட்டுக்கு ஒரு வேலையா போறேன். அப்துல் மலிக் யாருங்க? ஒரு 10,000 வாங்கலான்னு போறேன். அப்துல் மலிக் யாருங்க? எல்லாத்தையும் உடைய ஏகாதிபதியாகிய ரப்பு தஆலாக்கு பேரு மலிக். அவனை வீட்டுக்கு ஒரு அடிமை, அடிமைட்டு இருக்கிற மலிக்கு விட்டுட்டு நீ மலிக்கின் பக்கம் மொத்த வச்சு யாரு? நீயும் தான் அப்துல் மலிக். உனக்கு தராம யாருக்கு தர போறாங்க? அப்ப அன்பர்களே, இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க, இது எல்லாரும் அதை அடிக்கடி டெய்லி ஓதுங்க. உங்க தேவைகளுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு பேரை சொல்லி அழைங்க. ரஹ்மான், அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைங்கள், ரஹ்மான் என்று அழைங்கள். ஐயம்மா கதவு, எதை கொண்டு அழைத்தாலும் ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இந்த அழகிய திருநாமங்கள் அல்லாஹ் வச்சதே உன் தேவைக்காண்டி தான் வச்சான். இவ்வளவு பேர் அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லையே, இருக்கிறதே ஒருத்தன், அவனுக்கு பல பேர் தேவையே இல்லையே. அவன் எந்த பேர் சொன்னாலும் அவனை தான் குறிக்கும். நீ அல்லாஹ்வை மனதில் நினைத்து ஹூனாலும் அவன் தான், நீ ஹான்னாலும் அவன் தான், ஆஹுனாலும் அவனுக்காக தான் விடுவோம். நீ சொன்னது கேட்கிறதே ஒருத்தன் தான். பேர்களின் பக்கமே தேவையில்லாத நல்லா அவன் இத்தனை பேரை வச்சுக்கிட்டான், நமக்காக தான் வச்சுக்கிட்டான்ல ஜல்லஷான். இத்தனை பேர் தேவையே இல்லை. எல்லாம் அவன் இருந்ததே ஒருத்தன் தான். பை பை இவ்வளவு பேருக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருத்தர் கூப்பிடுங்க, ஜாவித் மௌலான்னு கூப்பிட்டா அவர் வருவாரு, அல்தாஃபும் கூப்பிட்டா அவர் வருவாரு. ஏன்னா 50 பேர் 100 பேர் இருக்கிறோம். காணல்லா வலமைக்கும் மவுஷையா, அல்லா இருந்தா அல்லா உடனே எந்த வஸ்துவும் இல்லை. பேருக்கு அல்லாவுக்கு பேரு பேரே தேவையில்லை. ஒரு ஹால்ல 10 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட நபரை கூப்பிடணும், பேர் தேவையா இல்லையா? ஒரு பெரிய ஹால் கல்யாண மண்டபம், ஒருத்தர் தான் இருக்கிறாரு, உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து. இப்ப அவர் கூப்பிடுறது பேர் தேவையா? எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அவர் தான். அண்ணே அவர் தான் பார்ப்பாரு. தம்பி இந்தாங்க பெரியவங்களே, மரியாதை இல்லாம டே நீ என்னன்னு சொல்லிக்க. ஜெய் அண்ணே, பாப்பா, பெரியவங்க, அத்தா, அம்மா அப்படிதான் வருவாரு. நீ கூப்பிடு, என்ன சொல்லிக்கியா, எது சொன்னாலும் அவரு தான் தெரியும். ஏன்னா இருப்பதும் அவர் ஒருத்தர் தான், கேட்பதும் ஒரு ஒருத்தர் தான். உன் சொல்ல கேட்பதும் ஒருத்தர் தான், இருக்கிறதா அவர் தான், பதில் சொல்றது அவர் தான், அந்த வேலையாக செஞ்சு கொடுக்கறது ஒருத்தர் தான். 2வது ஆள் இல்லையே. ஜப் துஜ்பின் கே தூசரே மௌஜூத் नहीं फिर हंगामा क्या है சொல்றாங்க. இன்னொருத்தர் இல்லை என்பது எப்படி அல்லாஹ் ஆஹ்னு கூப்பிடு.
அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் இன்னஹு அவ்வாஹு முனீபான்னு ஒரு பேர் சொல்றான். அல்லாஹ் இப்ராஹிம் அவ்வாஹ், அவ்வாஹ்னு அர்த்தம் என்ன? அதிகம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புபவர் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அல்லாஹ்வை ஆஹ் ஆஹ் என்று திக்ர் செய்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் தஃசீர்ல எழுதுறாங்க. அல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? ஆஹ் ஆஹ் என்று அல்லாஹ்வை ஞாபகம் செய்பவர்கள். நீ ஆஹ் ஆஹ் உள்ளத்திலிருந்து சொன்னாலும் அவனை நினைத்து ஆஹ்னு சொன்னாலும் அவன் தான், அவனைத்தான் குறிக்கிறார். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கு பேர் தேவையா? நாமோசபிஹே முஸ்தகனி, பெயர்களை விட்டும் தேவையற்றவர். ஐசா கனி அல்லாஹு கனியும் தெரி ஐசே பிரினாயே. பின்ன எதுக்கு இத்தனை பேர் அல்லாஹ் வச்சான் என்றால், மஹ்லூகாத்துகள் முஹ்தாஜான தேவையுள்ளவர்களே, நமக்கு 1000 தேவை இருக்கு, பல்லாயிரம் தேவைகள் இருக்கு. இப்ப அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்ம யார்கிட்ட போய் நிக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லும் போது, இதான் நான் தான் இருக்கிறேன் வா என்று கூப்பிடுறாங்க. விளஞ்சபை இதோ வஹாபாகி நான் இருக்கிறேன், என்ன வேணும் கேளு. பாவம் செஞ்சுட்டு கஃபாராகி நான் இருக்கிறேன், மன்னிப்பவனாக நான் தயாராக இருக்கிறேன் வா. தெரிஞ்சுக்கலாம். பாவங்களை மறைக்கணும், சத்தாராகிய நான் இருக்கிறேன் வா. கண்ணியம் வேண்டும், மொழிசாகிய நான் இருக்கிறேன், மொழிசுன்னு கூப்பிடு. கண்ணியம் மிகுந்தவனே என்னை கூப்பிடு, நான் வர்றேன். அத்தனை பேர் எனக்கு தான் சொந்தமானது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் எந்த தேவையின்படி அழைக்கிறார்களோ அந்த தேவைக்கு நான் வருகிறேன், அப்படி வருகிறேன். என்னுடைய தஜல்லியாத்துகள் தான் இவை எல்லாமே. நண்பர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னா ரொம்ப எல்லாரும் அதன் பக்கம் கவனம் செலுத்தணும். சரியா? எது சொல்ல வந்தேன்? அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ் தஆலா ஒரு பேர் அதில். அதில் என்னங்களை நீதம், இது மஸ்தர். ஆதில் என்று சொன்னால் நீதமுடையவன். அல்லாஹ்வுடைய மற்ற பேர்கள் எல்லாம் பார்த்தா ஒண்ணு லாசிமான பேரா இருக்கும், முத்தாத்தியான பேரா இருக்கும். கஃபூர் மன்னிப்பவன், முஇஸ் கண்ணியத்தை தருபவன், அல் முதில் கேவலப்படுத்துபவன், அல் ராஃபி உயர்த்துபவன், அடுத்தவர்களை உயர்த்துபவன், அல் ஹாஃபில் பிறரை கீழே தாழ்த்துபவன், அல் வஹாப் அடுத்தவர்களுக்கு அள்ளி தருபவன், அப்படி பேர் இருக்கும். அல்லது அவருடைய லாசிமான பேர் பசீருன் பார்ப்பவன், சமீஉன் கேட்பவன், ஹய்யுன் உயிருள்ளவன், முஹ்யி ஹயாத்தை கொடுப்பவன், இப்படி இருக்கு. வேற எந்த பேரும் மஸ்தர் பேரா அல்லாஹ் வச்சதா தெரியல. அதில் ஒண்ணுதான் அல்லாஹ் தஆலா மஸ்தரே பேரா வச்சுக்கிட்டான். நேர்மை, நேர்மை உடையவன் என்றோ நேர்மை தருபவன் என்று சொல். நேர்மை, இது ஏன் அல்லாஹ் தன்னுடைய பேரா வச்சான்? அதில் என்பதை தன்னுடைய பேரா அல்லாஹ் வச்சான். யார் மனசுலயும் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வில் இருந்து அணுவத்தனையும் அநீதி வந்ததாக நினைத்து விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு 800 கோடி பேர் ஜனங்களும் அல்லாஹ் தஆலா சில சிரமங்களை கஷ்டங்களை ஒன்றொன்று ஏதாவது ஒன்று தரும்போது உடனடியாக என்ன செய்றாங்க? இவர்கள் நியாயத்தில் இருப்பது போலவும் நான் சரியாக நடந்து கொள்வது போலவும் அல்லாஹ் தான் முறைப்படி நடந்து கொள்ளவில்லை என்றும், என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான், அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், எனக்கு ஏன் காசு பணத்தை குறைச்சான், எனக்கு ஏன் வியாதி வச்சு, என் குடும்பத்திலேயே கஷ்டம் நடக்குது, எல்லாத்தையும் பார்க்கறேன், நான் தான் அடிபடுற மாதிரி தெரியுது, எனக்கு தான் சோதனைக்கு மேல் சோதனை வர்ற மாதிரி தெரியுது, எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது என்று லட்சக்கணக்கான மக்கள் எண்ணுகிறார்கள். இன்னல்லாஹ் லைஸ பில்லாஹில் அபீத், அல்லாஹ் தஆலா அணுவத்தனை அநீதி செய்வோன் அல்ல. ரொம்ப பெரிய விஷயம் இது. அதில் காரணம் ஒரு ஹதீஸ்ல வருது, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் குர்புல யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. ஹதீஸ், யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரா, காலையிலே முஸ்லிமாக எழுவார்கள், சாயந்தரம் காஃபிராகி விடுவார்கள். சாயந்தரம் முஸ்லிமாக மூமினாக இருப்பார்கள், காலையிலே காஃபிராகி விடுவார்கள். ஹதீஸ்ல வருது பை, பெருமானார் சொல்றாங்க, இரவில மூமினா இருப்பான், காலையில பார்த்தா காஃபிராயிருவான். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யும்சி யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي காஃபிரா. ஒரு மனிதன் காலையிலே மூமினாக எழுவான், மாலையிலே காஃபிராகி விடுவான். வயும்சி முஃமினன், மாலையிலே மூமினாக இருப்பான். வயுஸ்பிஹு காஃபிரன், காலையிலே காஃபிராகி விடுவான். அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். நல்லா யோசிங்க.
அதாவது நைட்டு வந்து மகரிப் தொழுவாரு, திடீர்னு கோவில்ல போய் பூஜாரிட்ட போய் பெல் அடிப்பாரு, அடுத்த நாள் காலையில அர்த்தமா? இல்ல காலையில ஃபஜ்ர் தொழுவார், சாயந்தரத்துக்குள்ளார சர்ச்சுக்கு போய் அங்க சிலை வணக்கம் செய்து கொண்டிருப்பார், அல்லது இயேசுவை வணங்கி கொண்டிருப்பார், அப்படி அர்த்தமா? இல்லை. பள்ளி வாசல்ல உட்கார்ந்திருப்பார், மஸ்ஜித்ல இருந்து கொண்டிருப்பார், அசர் பள்ளி வாசல தொழுவார், கல்பு காஃபிரா போயிடும். நவுதுபில்லாஹ். இப்படி என் கல்பு காஃபிரா போறது? எனக்கு அல்லாஹ் அநியாயம் செஞ்சான்னு மனசுல வச்சிருப்பார். இது சரிஹத் குஃப்ர். அல்லாஹ் எனக்கு அநீதி செய்து விட்டான், என் குடும்பத்தாருக்கு அநீதி செய்து விட்டான், என் மனைவிக்கு அநீதி செய்து விட்டான், ஏன் தான் அல்லாஹ் அப்படி செஞ்சானோ? ஆக்சிடென்ட்ல சின்ன குழந்தையெல்லாம் போயிடுச்சான், என்ன பாவம் செஞ்சு, பெரியவங்களால பாவம் செஞ்சான்னு. அந்த 8 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை செதறி போய் கை தனியா கால் தனியா, அல்லாஹ்தால ஏன் தான் இப்படி அநியாயம் பண்றானோ அப்படின்னு உன் மனசுல நினைச்சா சராஹத்தன் குஃப்ர். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். தெளிவான குஃப்ர். எனக்கு ஏன் அல்லாஹ் இது கஷ்டம் வருதுன்னு நினைச்சா எப்படி நினைக்கணும்? ரொம்ப நீ என்னைத்தான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம் கம்மியா கொடுத்துருக்க, நான் உனக்கு செஞ்ச அயோக்கியத்தனங்கள், நான் உனக்கு செய்த மாறு, நான் ஏவலை ஏற்றுக்கொள்ளாதது, நான் என் நீ செய்த விலக்கல்களை மாற்றம் செய்தது தண்டனையாக நீ தண்டித்திருந்தால் துண்டு துண்டா வெட்டி இருக்கணும் என்னை. நீ ரொம்ப என்னை சந்தோஷமா வச்சிருக்கிற, எனக்கு உணவு அளிச்சு கொண்டிருக்கிற, சலாமத்தா கைகால இருக்குது, கைகால வலி வேதனை இல்லாம பாதுகாத்த, என் கண்ணு பார்க்க வச்ச. அல்லாஹ் நம்ம செஞ்ச ஒவ்வொரு குற்றத்துக்கும் தண்டனை அப்பப்ப கொடுத்தானா துனியால யாருமே வாழ முடியாது. அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல லவ் யுஆஹிதுல்லாஹு الناس லவ் யுஆஹிதுகுமுல்லாஹ் லவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிதுல்மிஹிம். மனிதர்களை அவர்கள் செய்த அநீதத்தின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல தஆலா பிடிக்க ஆரம்பித்து விட்டால் மா தரக அலைஹா மின் தாபா, உலகத்துல ஒரு சின்ன உயிர் பிராணி கூட விட்டு வச்சிருக்க மாட்டான், நசுக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. நீ செஞ்ச அநியாயத்துக்கு அப்ப அல்லாஹ் பிடிக்கணும்னு நினைச்சான்னா அல்லாஹ் ஜல்ல தஆலா ஒருத்த கூட உலகத்துல வாழ முடியாது. ஆனா அல்லாஹ் மன்னிச்சிடறான், கருணையானா கருணைக்கு. அப்பப்ப சில கஷ்டங்களை அல்லாஹ் உனக்கு கொடுக்குறானா நீ செஞ்சதான் அது, நீ செஞ்சதை மறந்துட்டு அல்லாஹ் உனக்கு குற்றம் சொல்ற, நீ செஞ்சதை நல்லா மறந்துடுறான் மனுஷன், மறதியாக. மா அசாபக்கும் முசீபத்தி, உலகிலே பிறந்திருந்து சாவர வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டம் எல்லாம் வந்துச்சோ அபிமா கசபத் ஐதீக்கும், உன் கை சம்பாரிச்சுட்டான். ரொம்ப விஷயம் எல்லாம் மன்னிச்சுட்டான் பாரு. ஒன்னொன்னுக்கும் அல்லாஹ் பிடிச்சதான் வச்சிருக்க மாட்டான். நீ நிம்மதியா தெருவுல உலாத்த முடியாது, இந்த ஊர்ல கண்ணியமா நடக்க முடியாது, உன் வீட்டுல நீ கண்ணியமா உட்கார்ந்து இருக்க முடியாது. நசுக்கிடுவா அல்லாஹ், நசுக்கி அழிச்சிருவா அல்லாஹ். உன்னுடைய அட்டகாசங்கள் அநியாயங்களை ரொம்ப மன்னித்து விட்டு 1-2க்கு அல்லாஹ் தஆலா பிடிக்கிறான், அது தாங்க முடியல. ரொம்ப விஷயங்கள் எல்லாம் மன்னிச்சிடறான், மத்த எல்லாம் நீ செஞ்சதுதான் பிடிக்கிறான். எப்ப செஞ்சிருப்ப, அது எப்ப வருவது தெரியாது. சில பெரியவங்க சொல்றாங்க 40 வருஷம் கழிச்சு கூட வரும். நான் செய்யவே இல்லை, அநியாயமா இருக்கு அப்படி நினைக்கவே நினைக்காத. நான் பாட்டுக்கு தேமேன்னு தெருவில் போயிட்டு இருந்தீங்க, அவன் தான் வந்து என் மேல வைக்க வச்சு விட்டு கீழே வந்து காலை உடைஞ்சு போச்சு அப்படி நினைக்காத. நீ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு யாரையோ அநியாயமா குறை சொல்லி இருப்பாய், அவன் மனசை உடைச்சிருப்ப, எல்லாம் அவன் காலை உடைச்சிட்டான். இன்னைக்கு அவ்வளவுதான், காலை உடைச்ச கூட கட்டு போட்டுலாம் 1 மாசம் நல்லா போயிடும். அவன் மனசை எல்லாத்துமே உடைச்சையே அதுக்கு தண்டனம் தான் இது. அவன் அத்தனை பேர் முன்னாடியும் உன் கையில கொஞ்சம் காசு இருக்கிறதுக்காக வேண்டி, அது ஒன்றை நீ கேட்க ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காண்டி, அல்ல அவன் ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி அவன் அவ்வளவு கேவலமா பேசுறான். ஏற்ற முன்னாடி அறிவு இருக்கா உனக்கு? சோறு திங்கிற என்ன திங்கிற அப்படின்னு ஏற்ற முன்னாடி கேட்டேன், அவன் மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பான். அதுதான் அல்லாஹ் இன்னைக்கு உன் காலை உடைச்சான். இது நடந்து 10 வருஷம் ஆயிருக்கும், உனக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா வந்து ஹிக்மத் ஹக்கீமானவன். அல்லாஹ் தஆலா நீ செஞ்சது ஒண்ணு இருக்கும், அவன் பிடிக்கிறது வேற ஒண்ணு இருக்கும். அல்லாஹ் தஆலா தெரியாது உனக்கு எதனால பிடிக்கிறான்னு சொல்லி ஒன்ன விட்டுருவான் அல்லாஹ் தஆலா, அதை வச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா. நீ இஸ்திக்பார் செய்யாம அல்லாஹ் ருஜுவாய் மன்னிப்பு கேட்டு அழுது சமாதானப்படுத்தணும். அல்லாஹ் யாரை வேதனைப்படுத்தி அவனை சமாதானப்படுத்தணும், ரெண்டையுமே சமாதானப்படுத்திக்கணும். விளஞ்சா இல்லையா? இல்ல வச்சு அல்லாஹ் தஆலா இன்னொரு காரணத்தை வச்சு அல்லாஹ் தஆலா ஒண்ணுமே இதுக்கு போய் இவ்வளவு பேர் தண்டனையான்னு எதிர்பார்ப்பு நினைப்பி அல்ல தண்டிப்பான். பள்ளிக்கூட வாத்தியாரை பார்த்திருக்கீங்களா?
வாத்தியாரை பத்தி தப்பா பள்ளி குடிச்சு போர்ல எழுதி வச்சிருப்பான், சவுத்துல எழுதி வச்சிருவான் ஒருத்தன். வாத்தியார் எந்த பையன் பாவது அப்படின்னு, இவன் தான் அப்படி ரமேஷ்குமாரா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி மனசுல வச்சுக்குவாரு. அவன் கூப்பிட்டு படிச்சு ஏன்டா என் பேர் எதுனா அது பள்ளிக்கூடம் முழுசு மஷூரா போயிட்டு இருக்கு. இவர் தான் அந்த பேர் எதுனாராம், பக்கத்துல இன்னொரு ஹிந்தி டீச்சர் பேர்லாம் எழுதி இவன் இந்த பையன் தான் எழுதுறானா அப்படின்னு அது வேற ரொம்ப போயிடும். அதனால விட்டுருவாரு, கண்டுக்க மாட்டார். 4 நாள் கழிச்சு மாத பரிச்சை வச்சு ரிசல்ட் வரும். மார்க் என்னடா, மார்க் 33, இன்னும் 33. வயசெல்லாம் கத்துக்கிறான்னு கத்து படுத்து 1 மார்க்ல ஃபெயில் ஆயிருப்பான். 34 எடுத்து 33. சாத்து எத்தனை வேணாம் சாட்டைய 6 அடி அடி அஞ்சுக்கலாம் சேர்த்துவா சாட்டைய முதுகு தோலை அடி குச்சி பிரிச்சு பிரிச்சு டெய்லி அடிக்கணும். ஒரு நாள் அடிச்சா பத்தாது. டெய்லி சாட்டையில அடிக்கும். அடிக்க சாப்பிட்டாலும் சாப்பிடுற 33 எடுத்திருக்கு, அறிவு இருக்கு அவனுக்கு அடி முதுகு. இப்ப 1 மார்க் கம்மியா எடுத்ததுக்காண்டி இல்ல இவளுக, அவன் 1.5 மாசத்துக்கு முன்னாடி எழுதி வச்சானே ஹிந்தி டீச்சர் பேரை சேர்த்தி அதுக்கு உழுது போயுது. அதை வச்சுட்டாரு மனசுல வச்சிருந்து. இப்ப ஏதோ ஒரு சாக்கு வேணும். 33 எடுத்திருக்கிற காலையில சாயந்தரம் ஒழுங்கா படுறான்னு சுத்திட்டு இருக்கிறேன். விளைஞ்சவை அப்ப இது மாதிரி அல்லாஹ் நீ என்னைக்கோ செஞ்சிருப்ப. நீ யாரை மனசை வருத்தப்படுத்தினியோ உடனடியாக தௌபா செஞ்சு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்ட பத்தாது. ஏன் ஒரு மனிதர் மனசை நீ வருத்தப்படுத்த 2 தப்பு செஞ்சுட்ட. ஒண்ணு அல்லாஹ்வுத்தால செய்ய வேணாம்னு சொன்னு செஞ்ச. யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, கீபத்து பேசாதீங்க, குறை சொல்லாதீங்க, யாரையும் தப்பா நினைக்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்னாங்க. அதை மீறி தப்பு செஞ்சல. அப்ப அல்லாஹ்வுக்கும் மாறு செய்தாய், இன்னொருத்த மனசை வேதனைப்படுத்தின அவன்கிட்டையும் போய் கையை பிடிச்சிடும், நினைச்சுங்க நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லலாம். சூஃபியாக்கள் இன்னொன்னு சொல்லி தராங்க, அதையும் கேட்டுக்கோ. 10 பேர் இருக்காங்க, அத்தனை பேர் முன்னாடி ஒருத்தன் திட்டிவிட்ட ஒருத்தனை கெட்ட வார்த்தையிலையோ ஏதோ கோபம் திட்ட, மனசுல வேதனை வருது உனக்கு, திட்டமே அல்லா நம்மளை பிடிச்சிருவோம்னா பயம் வருது. தனியா வீட்டுல போய் அது போன் அடிச்சு நீ திட்டின மன்னிச்சுங்கன்னு கேட்டா அது மன்னிப்பாகலாம். ஏன் எந்த 10 பேர் மன்னிச்சிட்டோ அந்த 10 பேர் மட்டும் மன்னிப்பு கேட்க முடியும். அவனை அத்தனை பேர் அவனை கேவலமா பார்த்தாங்கல்ல, அத்தனை பேர் அவனை வந்து மரியாதை குறைவா நினைச்சாங்கல்ல, தனியா உட்கார்ந்து கேட்டா மறுபடியும் அந்த 10 பேரை முன்னாடி நிக்க வச்சு வாங்கப்பான்னு கூப்பிட்டு பள்ளி வாசல வச்சு அவனை கேவலப்பட்டு அதே பள்ளி வாசல வச்சு கால விடுவோம். மன்னிச்சுக்கப்பா என்னைய. ஒரு சஹாபி பெருமான சொல்லும், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை குறை சொல்லிட்டான். இது பெருமான காதல விழுந்துச்சு. பெருமான வருத்தப்பட்டாங்க சொல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வருத்தப்பட்டாங்க. நேரா போய் அவங்க வீட்டு வாசல்ல படுத்துட்டாங்க. நீ முதுகுல கால் வச்சு மிதிச்சு என்னை மன்னிச்சுட்டே நீ சொன்னாதான் வெளியே போக வேண்டாம். நீ முதுகுல கால் வச்சு மிதிக்கணும். மிதிச்சு என்னை செருப்பால மிதிக்கணும். மிதிச்சு மன்னிச்சுட்டேன்னு சொன்னாதான். ஏன்னா அவர்கள் துனியாவுடைய கேவலத்தை பெருசா நினைக்கல. நீ மன்னிச்சுக்கோன்னு சொல்றதுக்கு கேவலப்படுறாங்க. கையை பிடிச்சு மன்னிச்சுக்கோன்னு சொல்றதுக்கு ஒண்ணு வெக்கமா இருக்கு. மன்னிப்பு கேள்றா, மன்னிச்சுக்கா சாரி அப்படி அதை வேற கௌரவமா கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்கறத வந்து மனசு உடைஞ்சு தன்னை பணிவை வெளிப்படுத்தி கேட்கறதுக்கு பேர் தான் மன்னிப்பு. இவரை மன்னிப்பு கேட்கறா போய் மன்னிச்சுக்கப்பா சாரிப்பா தெரியாம செஞ்சப்பா விடுப்பா, அது வேற கௌரவம். கையை பிடிச்சு அன்னைக்கு உங்களை மனசு வருத்தப்படுத்தினா எல்லாருக்கே நீ மன்னிச்சுங்க, தெரியாம மன்னிச்சுங்க, அது பெரியவருடைய பண்பாடு. இல்லை, அது பெரியவருடைய பண்பாடு. ஜி தாதா சர்கார் நூரி நாயகம் அடிக்கடி ஐனி ஷாஹிபிலா என்று சொல்லி காட்டுவான். என் சர்கார் நாயகத்துடைய ஹலீஃபா அல்லாமா ஆரிஃப் பில்லா அப்துல் காதிர் ஐனி ஷாஹிபிலா ரலியல்லாஹு தஆலா என் சர்காருடைய ஆஷிகான ஹலீஃபா அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. அவங்க ஒரு முறை நாகூர் ஷெரீஃப்ல தாதா சர்கார் நூரி நாயகத்துடைய பயான் நடந்துட்டு, அந்த பயான் இது மாதிரி சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு மசாலா கேட்டாங்க, ஒரு சின்ன செய்தி கேட்டாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, என்னங்க நீங்க வாக்கவி வாக்கவியா இருக்கிறீங்க, முதரிசா இருக்கிறீங்க, தங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க கேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அவங்க பேர புள்ளதான் தாதா சர்காருடைய ஹலீஃபா ஃபைசி நாயகம், அவங்களுடைய முரீது. அவங்க பேர புள்ளை செல்லமா சொல்ல உரிமை இருக்கு. இவங்க வயசு என்ன அவங்க வயசு என்ன, இமாம் 90 வயசு அவங்களுக்கு 30 வயசு விளைஞ்சுக்கலாம்.
அப்ப அவங்க செல்லமா, அப்ப நீங்க பாக்கையாத ஒரு சனத்தை வாங்கிருக்கிறீங்க, பல வருஷம் பள்ளி மதசால முஸ்தாதா இருக்கிறீங்க, சின்ன சட்டம் கேட்கிறேன் யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கு முன்னாடி பயான் போது. டக்குன்னு என்னமா உணர்வு வந்துருச்சு. எந்திரிச்சு போய் அவங்க கையை பிடிச்சு மன்னிச்சுங்க, அல்லாவுக்கு எல்லாரும் முன்னாடியுமே அல்லாவுக்கா என்னை மன்னிச்சுங்க, நான் தெரியாம உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாத்துக்கு முன்னாடி உங்களை மனசை வருத்தப்படுத்தணும்னு நான் சொல்லல, எதேச்சியா நான் சொல்லிட்டேன், நீங்க பாக்கையாத்துல ஓதி இருக்கிறீங்க, உஸ்தாதா இருக்கிறீங்க, இந்த சட்டம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒரு செல்லமா நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன், உங்களை வருத்தப்படுறதுக்காக சொன்னேன், நீங்க மனசு வருத்தப்படுத்த அல்லாவுக்கா என்னை மன்னிச்சுங்க, அல்லாவுக்கா மன்னிச்சுங்க. திரும்ப 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 சர்க்கார் அப்படி நினைக்கவே இல்லை சர்க்கார்னா இவங்க வந்து கையை பிடிச்சி கேட்கறாங்க, மனசு துடி துடிச்சு போய் கேட்கறாங்க. அவங்க எதை பயந்தாங்க பாத்தீங்களா? அல்லாவை பயந்தாங்க. இந்த கேவலம் பெருசு இல்ல, என்ன சின்ன பிள்ளைட்டு மன்னிப்பு கேட்கறாங்க, அப்படி இல்ல, உன்னுடைய பேர பிள்ளை நீ அநியாயமா அடித்திருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கணும். மன்னிப்பு அப்படின்னு இல்ல, அநியாயமா அடிச்சிருந்தா தேவையில்லாம அவன் செய்த குற்றத்துக்கு மேல் தண்டிச்சிருந்தா, உன் கடையில 50 பேர் வேலை செய்யறாங்க, ஒருத்தர் அநியாயமா எல்லாத்துக்கு முன்னாடி அறிவு இருக்கான்னு திட்டி இருந்தா, அவனை தேவையில்லாமல் திட்டி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள், இல்லைன்னா அதுக்கும் அல்லா ஜல்லஷான் பிடிப்பான் மருந்து, அதற்கும் தண்டிப்பான் அல்லா ஜல்லஷான் விட்டாதா. விளைஞ்சுங்களா? எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பல பேர் கடையில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களை வந்து வீட்டு வேலைக்காரங்க மாதிரி ஆக்கிட்டாங்க, கேவலப்படுத்துறாங்க அவங்களை ரொம்ப பேர். உன் கடையில ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிற, ஒரு செருப்பு கடை வச்சிருக்கிற, ஒரு பாத்திர கடை வச்சிருக்கிற, அவனை வேலைக்கு சேர்க்கிற, இதுக்காக வேண்டி காலையில 9 மணிக்கு சாயந்தரம் 8 மணி வரைக்கும் நீ இருக்கு. பாத்திரங்களை எடுத்து காட்டணும், துணிமணி எடுத்து காட்டணும், செருப்பு எடுத்து காட்டணும், மரக்கடை எண்ணெய் கட்டல் பீரோ எடுத்து காட்டணும், இது மாதிரி எத்தனை வேலை வச்சிருக்கிற, அதுக்குதான் சம்பளம் கொடுக்குற, மாசம் 10,000 ரூபாய். இதை தவிர வேற வீட்டு வேலை வாங்கினா நம்ம வீட்டுல சோறு வாங்கிட்டு வாங்கலாம். முதலாளி சொல்லிட்டாரு, வேலை விட்டு நிற்கிறாரு, கோச்சுக்கோ, நானும் போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கு. ஏன்னா வேலைக்கு வச்சது துணிமணி எடுத்து கொடுக்கதான். என் வீட்டுல போய் சோறு வாங்கிட்டு வா, என் வண்டியோட என் காரை கொஞ்சம் கிளீன் பண்ணி வை, இந்த பட்டறை வரைக்கும் போயிட்டு வா, மாவு அரைச்சிட்டு வா, இது சொல்ல உனக்கு உரிமை இல்லை. இதுக்கு வந்து ஊர்ல வேலைக்காரன் அவன் சேரவில்லை. இதுவும் நீ அவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் தான், அநீதிதான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்க. எது அவனுக்கு தகுதியற்றதோ அந்த வேலையை வாங்க. பேசும்போது 9 to 9 பேசிட்டு 10 மணி வரை நீ அவனை வேலையை வாங்கினால் பண்டிகை நாள் என்று அந்த 1 மணி நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா காசு கேள்வி கொடுத்துரு. எப்ப 1 மணி நேரம் நீ வேலை செஞ்சப்பா, ஒரு வாரமா, அதுக்கு இதுப்பா 500 ரூபாய் வச்சுக்கோ, கொடுத்துரு. 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீ வேலை வாங்கணும், அதுவும் அநியாயம் தான். நல்லா கேட்கத்தான் செய்யும். கேட்க ஆள் இல்ல, அவனும் வேற வேலை எங்க போய் தேடுறது, இவருதான் சம்பளம் ஜாஸ்தியா 15,000 கொடுக்குறாரு, வேற எங்க போய் நான் கேட்கறது என்பதற்காக வேண்டி அவன் கடையில வேலை செய்யறான். ஆனா அநியாயம் செய்யப்பட்டு வச்சுக்காரு. எந்த அநியாயம் செய்கிறாயோ அதே அநியாயம் திரும்ப அல்லாஹ் உனக்கு வரும், அப்படியே ரிட்டர்ன் வரும். சில காலங்கள்ல கழித்து நீ இன்று நீளமாக நடந்து கொண்டாய், உன்னிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நல்லா வேலைக்கு. அப்ப தாதா சர்க்கார் எந்திரிச்சு வந்து கையை பிடிச்சு, சின்ன வயசுதான், 50 வருஷம் டிஃபரெண்ட், கை பிடித்து மன்னிப்பு கேட்டு, அல்லாவுக்கா என்னை மன்னிச்சுங்க, நான் தெரியாம உங்களை வார்த்தையை சொல்லிட்டேன், மன்னிச்சுங்கன்னு கேட்டான். அவங்க சர்க்கார் பெருசா எடுத்துக்கவே இல்லை எஜமானே, இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாதுதான், மன்னிச்சுங்க நான் மன்னிப்பு கேட்டான். அல்லாஹ் அக்பர். பெரியவர்கள் எப்படி பயந்து இருக்கிறாங்க. நமக்கு என்ன ஈகோ? அவ்வளவு பெரிய சஹாபாக்கள் அவர்களே தன் தலை தாழ்த்தி விட்டாலும் ஒன்றுமே இல்லாத வெட்டு வேட்டு செய்யறதெல்லாம் அட்டகாசம், நமக்கு என்னங்க ஈகோ? ஒரு பெரிய இவர் மாதிரி அவரு தான் மன்னிப்பு கேட்கட்டும். என்ன ஈகோலாம் தூக்கி அல்லாஹ் மறுமை நாளுக்காக வேண்டி உலகத்துல தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்களா. அப்ப எதுக்காக சொல்ல வந்தேன், இன்று அல்லாஹ் தஆலா உனக்கு ஏதேனும் கஷ்டம் கொடுக்கிறான், உன் உடல் ரீதியாக, அது உன் குடும்பத்துல, அது உன் கடையில, அது வியாபாரத்துல, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நாம ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி அநியாயம் பண்றான், எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் வருது? இன்னல்லாஹ் லைஸ பிظلام للعبيد. அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அணுவத்தனையும் அநீதி செய்யக்கூடியவன் இல்லவே இல்லை. ஏன் சொல்ல வந்தேன், இந்த ஒன்றிலே பிற்காலத்துல ரொம்ப முஸ்லிம்கள் மாட்டிடுவோம். ரொம்ப முஸ்லிம் அல்லாஹ் தஆலா பக்கம் ஜுல்மை சேர்த்து விடுவார். அந்த ஜுல்மு சேர்க்கிறான் பாருங்க, அல்லாஹ் மேல ஆட்சேபனை பண்ணுவான், எத்ராஸ் வந்துடும் அல்லாஹ் மேல. ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி செஞ்சான், இந்த எத்ராஸ் வந்து. அதனால்தான் முஸ்லிம்கள் காஃபிராக போய் விடுவார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலாவை அநியாயக்காரனாக எண்ணுவது குஃப்ர், பெரும் பாவம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதை விட்டு பாதுகாப்பான்.
பெரும் பாவம் மட்டுமில்ல, மனுஷன் இஸ்லாத்துட்டு வெளியே போயிடுறான். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலையில முஸ்லிமா இருப்பான், சாயந்தரம் காஃபிரா போயிடும். மனுஷன் நொந்து போய் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், என்ன காரணம்னு தெரியல, எனக்கே இப்படி வருது, ஏன் அல்லாஹ் நான் இத்தனை துவா கேட்காம இருக்கிறேன், கேட்டா தர்றேன்னு சொல்றான். நல்லது, இவ்வளவு அல்லாட்டுக்கு அழுகுறேன், கதறேன், கெஞ்சறேன், எனக்கே அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறான், அவரு கொடுக்குறான், எனக்கே கஷ்டம் வச்சிருக்கான் என்று எண்ணி விடுவான். இவன் ஏன் வச்சிருக்கிறாங்க அடிப்படை காரணம் போய் சூஃபியாக்கள்கிட்ட கேளு, சொல்லி தருவாங்க. அதை சரி பண்ணு, தானா வாழ்க்கை மாறிடும். பை உடம்பு நாளுக்கு நாள் இறைச்சிக்கிட்டே போகுது, என்ன செய்வீங்க? டாக்டர் போய் காட்டுவீங்க, டாக்டர் டெஸ்ட் பண்ணி சுகர் 500 இருக்குப்பா, அதுக்கு மாத்திரை சாப்பிடுப்பான்னு சொன்னா சரியா போயிடும். நடந்தா மூச்சு வாங்கிட்டே இருக்கு சார், ஹார்ட்ல பிளாக் இருக்கு சார், டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றாங்க மாத்திரை சாப்பிடுங்க, சரியா போயிடும். காட்டணும் இல்ல? அப்ப உனக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருதுன்னா என்னன்னு போய் கேள்வி சொல்லுவாங்க சூஃபியாக்கள் போய். இப்ப மாத்து, உன் வாழ்க்கையை மாத்து, அதோட வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும், அல்லாஹ் மறுமலர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை விட்டுட்டு எனக்கு அல்லாஹ் அநியாயம் செஞ்சுட்டான், அல்லாஹ் தாலா என் மேல ஏன் இப்படி செய்றான் என்று நினைப்பது மாபெரும் தவறு. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அஸ்மாஉல் ஹுஸ்னா, மொத்த அஸ்மாஉல் ஹுஸ்னால இந்த இடத்தை தன்னுடைய பேரை அதில் என்று போட்டாங்க. நீதி, நீதினு அர்த்தம் என்ன? அதுல இருந்து அநீதி வெளியவே வரவே வராது. நீதவான் அநியாயம் செய்யலாம், நீதி அதுல இருந்து அநியாயம் வெளியே வரவே வராது. வரைஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 99 பேர் கொடுத்தான், ஒரே ஒரு பேர் மஸ்தரா கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அது என்ன பேரு? ரஹ்மத். ரஹீம்னு சொல்ல அல்லாஹ் தஆலா பெருமானோட பேரு. வமா அர்ஸல்நாக இல்லா ரஹீமுல் லில் ஆலமீன் சொல்ல ரஹ்மத்தல் லில் ஆலமீன். பெருமானோட பேர் ரஹ்மத்னு ஆக்கிட்டான். ரஹ்மத்திலிருந்து அருளிலிருந்து வேற எதுவும் வெளியே வரவே வராது, கோபம் வரவே வராது, ஜுல்ம் வரவே வராது. அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத் வந்து ரஹ்மத் தான் வரும். ரஹ்மானிலிருந்து தண்டனை வரலாம், கோபம் வரலாம், ரஹ்மத்திலிருந்து கோபம் வெளியே வரவே வராது. அவங்க ரஹ்மத் தான். அல்லாஹ் மஸ்தராக கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் அவர்களுக்கு அல்லாஹ் பேர் கொடுத்தான். அதில் என்று தனக்கு பேர் வச்சுட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அப்ப அதில் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய திருப்பெயர். மணி நினைச்சு 8:20 இன்னும் ஆயத்துக்கே வரல, அதுக்குள்ள அதிலே போயிடுச்சு. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அத்ல் செய்யும்படி ஏவுகிறான். அத்ல், இந்த அத்லுக்கு எத்தனையோ விளக்கம் இருக்கு. தபரி இமாம் அந்த அத்ல் என்றால் கலிமத்து தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அத்ல் என்று சொல்கிறார். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் தபரி இமாம் தங்களுடைய தஃப்சீர் தபரியில இப்னு ஜரீர் எஜமான் அவர் எழுதுகிறார். எடுத்து பாருங்க. அல்லாஹ் நாடுவானேயானால் அந்த விளக்கத்திற்கு அடுத்த பயான்கள்ல அந்த லா இலாஹ விளக்கம் ஆரம்பிச்சா அது நிறைய போகும் இன்ஷா அல்லாஹ். இப்ப குறைஞ்சது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இன்றைய பயான்ல அல்லாஹ் தஆலா யாருக்கும் அநீதி செய்யறது இல்லை. நாம் எதுவெல்லாம் நம் கைகள் இருந்து செய்து கொண்டோமோ அதற்குத்தான் இன்று அனுபவிக்கிறோம். இதை விட்டு விடுதலை பெற ஒரே வழி என்ன? நீ அப்துல் ரஹ்மான பிடிக்காத, ரஹ்மானி ரஹீமையும் பிடிச்சுக்கும். தௌபா செய்யும், கடந்து விட்ட பாவங்களுக்கு தௌபா செய்யும். யார் மனசையும் அம்மாவுடைய மனசை அத்தாவுடைய மனசை வருத்தப்படும்படி பேசி இருந்தார், உறவுகளுடைய மனதை நண்பருடைய மனசை வருத்தப்பட்டு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கும். அல்லாஹ்ட்டையும் மன்னிப்பு கேளு. அல்லாஹ் அவன் வாழ்க்கை தலைகீழா மாத்தி மேலும் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு கொடுக்க. அது யாரா இருக்கட்டும், மனைவியின் மனதையும் வருத்தப்படுத்தினாலும் சரிதான். மனைவி மனசை வருத்தப்படுத்தின அர்த்தம் என்ன? அவர்கள் செய்யாத குற்றத்துக்கு அவரை தண்டிக்குதல், செய்யாத குற்றத்துக்கு திணித்தல். இது மனைவி தானே எதிர்பார்க்காத, இதுக்கும் அல்லாஹ் பிடிப்பான். நிச்சயமா அல்லாஹ் தஆலா பிடிக்கிறான். பால் பொங்கிருச்சு, உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, வந்து பேசிட்டு இருந்தாங்க, பால் பொங்கிருச்சு, ஒரே அரை விடுறது, எவ்வளவு பால் வீணா போச்சு. அறிவு இருக்கா உனக்கு? திட்டுறது, மறந்துட்டாங்க. உனக்கு நீ மறந்து எந்த வேலையும் செய்யவே இல்லை இது வரைக்கும். நீ மறதி மனுஷனுக்கு உள்ளது தானுங்களே. சட்டி தூக்குனாங்க, கை வரைக்கும் கீழே விழுந்துருச்சு, உடஞ்சு போச்சு. தவறி நடந்து போச்சு.
இதுக்காக போட்டு அவன் கண்ட மாதிரி திட்டுறது. கண்ணாடி பாட்டில பையன் கொண்டு வர சொன்னீங்க, கொண்டு தான் கீழே போட்டு உடைச்சிட்டான். யாராவது வேணும்னு உடைப்பாங்களா? வேகமா வந்துருப்பான், வலிக்கிட்டு வந்துருப்பான், உடைஞ்சிருக்கும். அது எங்கேயாவது இடிச்சிருப்பான், உடஞ்சிருக்கும். இதுக்கு போய் அவன் திட்டுறது, கண்ட மாதிரி திட்டுறது, வாய் கொஞ்ச மாதிரி திட்டுறது. இது தவறு அவன் பக்கம் அல்ல, மறதியினால் நிகழ்ந்த தவறுக்கு அல்லாவே பிடிக்கிறது இல்லை. பை ஒருத்தர் ரம்ஜான் மாசம் நோம்பு வச்சு பிரியாணியே சாப்பிட்டா மறந்துட்டு, தண்ணி குடிக்கல பை, விருந்து கூட வந்துடுறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் உட்காந்தா விருந்து சாப்பிட்டு ஃபுல்லா விருந்து சாப்பிட்டா ஏப்ப வருது. வீர்னி கஞ்சியும் குடிச்சிட்டான், ஐஸ்கிரீமும் சாப்பிட்டான். வெளியே வரும்போது பாய் இங்க ரொம்ப நோம்பு வச்சுன்னு சொன்னீங்க. ஆமா மறந்துட்டேன். இப்ப நோ முடியுமா? அல்லாவே பிடிக்கல, மறந்துட்டு சாப்பிட்ட பிரியாணியே எல்லாம் மன்னிச்சுட்டான், ஐஸ்கிரீமும் சேர்த்தே மன்னிச்சுட்டான். இது அல்லாஹ்வுத்தஆலா மன்னிக்கிற பொழுது நான் மறந்துட்டு அவன் வஸ்துவை கீழே போட்டா அவன் திட்டுறையே, இது அநியாயம் தான். இதுக்கும் அல்லாஹ் உன்னை பிடிப்பான், தண்டிப்பான். ஆமா என்ன சொல்லணும்? சாரி சொல்லணும். சொல்லிக்கோ மனைவி, ஒரு சாரி வாங்கிட்டு சாரி சொல்லிக்கோ. நேற்று உன்னை திட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு சாரி வேற வாங்கி கொடுத்து கோச்சிக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு போய். இது ஈகோ பார்க்கறது. உன் பையனை திட்டேன், தம்பி நேற்று நீ கீழே போட்டு உடச்சேன், கோவமா திட்டேன், கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிக்கோ. குறைஞ்சு போயிடும். நீ மன்னிப்பு கத்துக்கொடு உன் பையனுக்கு. நீயே உன் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டா இப்படிதான் மன்னிப்பு கேட்கும் போது தெரியுது, நம்மளோட சின்னவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாம் போல தெரியுதுன்ற எண்ணம். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த படிப்பினையை கற்றுக்கொள். மனைவிக்கும் புருஷனுக்கும் மத்தியில சாரி சொல்லக்கூடிய, மன்னிப்பு கேட்டுக்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமா அது பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் பரவும். இந்த பிள்ளைகளும் சின்ன வயசுக்காரங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்க எடுத்துக்குவாங்க. இந்த பழக்கத்தை பழக்கு பாய். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தமிழ்லயே ரொம்ப பிடிச்ச ஒரே வார்த்தை மன்னிப்பு தான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச, உலகத்திலே ரொம்ப பிடிச்ச வார்த்தை மகஃபிரத்து, மன்னிப்பு. அரபியில மகஃபிரத்து, தமிழ்ல மன்னிப்பு. இதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை உலகத்திலேயே. அதனால அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புங்க. அல்லாஹ் தஆலா அஸ்மாஉல் ஹுஸ்னா ஞாபகம் செஞ்சுங்க. இன்றைய மஜ்லிஸுடைய முக்கியமான நோக்கம் உங்களுக்கு எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பானே ஆனால் அஸ்மாஉல் ஹுஸ்னா மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், அதை டெய்லி ஓதுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலாவுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய தபர்ருகாத்துகளை, பரக்கத்துகளை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.